விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சிருப்பாரா அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலுமே, ஏன் இவங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கிட்ட வந்து எந்த ஆதரவுமே கேட்காம நேரா வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் வந்து கடிதம் அனுப்பி ஆதரவு ஏன் கோரணும்? ஏன்னா தீய சக்தின்னு சொல்லிட்டேங்க. விஜய்க்கு வந்து தொலைநோக்கு பார்வை இல்லை, கிட்ட பார்வை இல்லை, தூர பார்வை இல்லைங்க. விஜய் அவர் இன்னசென்ட்டா அவர் என்ன நடக்குதுன்னு கூட அவருக்கு ஒன்றும் தெரியாது. ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காருன்றீங்களா? இன்னசென்ட்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது. கூட சுற்றி நிற்கிறவங்க இவங்களாம் பண்ணுறது தான். இப்போ யார் போய் இதெல்லாம் பேசுறது? இவங்க இருக்கிற ஆதவர்ஜனா இப்போ, ஏன்னா அவங்ககிட்ட பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க போய் விஜய் கிட்ட நின்று இந்த மாதிரி சார் பேசியிருக்கான், இத்தனை கொடுக்கணும் அத்தனை கொடுக்கணும்னு விஜய் கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. வான்னா வரப்போகிறாரு, போனா போக போகிறாரு. மற்றபடி இந்த இப்போ நீங்கள் நேற்று கம்யூனிஸ்ட் அலுவலகம் போயிருப்பாங்க, எல்லாருக்கும் சால்வெல்லாம் போடுறாங்க. சண்முகம் அவர்கள் ஒரு சாலையை போட்டு கட்டி கட்டி பிடிக்க வர்றாரு, பார்த்தீங்களா அந்த வீடியோவை? இந்த இவருக்கு சண்முகம்னா யாருன்னே தெரியாது போல இது. இவர் பண்ணி எங்க பின்னாடி யாரையா கூப்பிட்டுக்குன்னு இருக்காரு. அது எதாச்சும் நம்ம வந்து விஜய்க்கு வந்து சண்முகம் தெரியல, வீரபாண்டியன் தெரியலலாம் நம்ம சொல்ல வரல. அவர் எதாச்சான நிலை அவர் தான். ஒரு 4 தடவை பார்த்த பிறகு தானே ஒரு ஆளோட முகமே வந்து ஞாபகம் வரும். கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தெரிஞ்சுங்கன்னு வந்து இவர் என்ன பண்ண போறாரு? விஜய் அரசியல் களத்துல முதல்வராக இருக்க போகிறார் அப்படின்னும் போது குறைஞ்சபட்சம் என்னென்ன கட்சிகள் இருக்குன்னு கூடவா தெரிஞ்சுக்க மாட்டாரு? வாய்ப்பு இது வரைக்கும் இல்லைங்க. அப்படி இல்லைன்னா அப்புறம் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் இப்படி ஆர்வமா தேர்ந்தெடுத்திருக்காங்க. நிச்சயமா அது விஜயோட தப்பு இல்லையா, ஜனங்களோட தப்பு தானே. இப்போ விஜய் கூட வந்து இந்த அளவுக்கு நம்ம ஜெயிப்போம் நினைச்சிருப்பாரா? அவரே யோசிச்சிருக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம அவங்க கும்பலே கூட இருந்தவர்களை நாம வந்து இந்த தேர்தலில் நம்ம ஓட்டை நிரூபிப்போம். அப்படி இல்லைன்னா பாருங்க, இவர்கள் மீது நம்பிக்கை இருந்தா முதல்ல நாங்கள் தனியாக நிற்கிறோன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் வந்து கடைசி வரை காங்கிரஸ் கூப்பிட்டாங்க? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரோம் வாங்க வாங்கன்னு எதுக்கு வந்து கடை விரிச்சாங்க? அப்போ நாம் வந்து அதிகாரத்தை நோக்கி போகிற அளவுக்கு நமக்கு வந்து வாக்கு வரும் அப்படின்னு இவங்க நினைக்கவே இல்லை.